முடி கொட்டுறத ஏதோ பெரிய நோய் மாதிரி நினைச்சு கூரான் ஜியாங்ஜியா கிட்ட என்ன மன்னிச்சுட்டு ஜியாங்ஜியான் அவனை நிறைய தடவை வெறுப்பேத்திருக்கேன், இனிமேல் அப்படியெல்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு கூரான் ஒரே சாரியா கேட்டுட்டு இருக்க ஜியாங்ஜியாவோ, ஹே நிறுத்து நிறுத்து நிறுத்து, ஏன் இப்போ இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன்னா, என்னோட அப்பாவும் நீயும் பேசிட்டு இருந்ததெல்லாம் நான் கேட்டுட்டேன், எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நினைக்காது, ஏதோ ஸ்டார்ட் ஆகுறதுலாம் அவ்வளோ ஈஸி கிடையாது, ஆனா ஸ்டார்ட் ஆகிட்ட பிறகு அவ்வளோ சுலபமாலாம் நிக்காது, அதுவும் இல்லாம உனக்கு 17 வயசுலேயே ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்ட்டுலாம் சொல்லி பேசிட்டு இருந்தீங்களேன்னா, கரெக்டா அந்த டைம் பார்த்து சுசாயுல வந்து கூரான் அவ எனக்கு அடிபட்டிருக்குன்னு பார்க்க வந்திருக்காடா, நீ எங்க இங்கன்னா, அப்பா சுசாய்க்கு தான் உடம்பு சரியில்லைன்னா நீங்க இந்த பொண்ணை எதுக்கு நம்பிக்கையா இருன்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா, ஜியாங்ஜியா உடனே அவன் வாயை பத்தி, டாக்டர் அங்கு இதை பத்தி எக்காரணத்தை கொண்டும் நீங்க கூரான் கிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொல்லி ஹாஸ்பிட்டல்ல இருந்து வெளியே வந்தோன்னு ஷாங்லூராங் சரி ஓகே கைஸ் நீங்க வீட்டுக்கு கிளம்புங்க, நான் சுசாயாவை வீட்டுல டிராப் பண்ணிட்டு அப்படியே கிளம்புறேன்னா, ஜியாங்ஜியா சரி சரி ஓகேன்ட்டு இந்த கூரான் பைத்தியத்துக்கு அவங்களோட ஹேர் லாஸை பத்தி தெரிஞ்சிடக்கூடாதுன்றதுக்காக வேக வேகமா பஸ்ஸுக்கு போறாங்க. அப்ப கூரானும் சுசாய் கிட்ட, சுசாய் ஜியாங்ஜியாக்கு ஏதாச்சும் கொடிய நோய் இருக்கா, கொடிய நோயா, அப்படியெல்லாம் எதுவும் இல்லையே, சரி ஓகே ஓகே நீங்க கிளம்புங்க நான் அவளை போய் பாத்துக்கிறேன்ட்டு நேரா பஸ்ல ஜியாங்ஜியா கிட்ட வந்து, ஹே இப்ப நீ ஒழுங்கா உண்மையா சொல்லாட்டி சம்மடி வாங்க போற, எதுக்காக என்னோட அப்பா உங்ககிட்ட தைரியத்தை கைவிட்டுறாம இரு அப்படி இப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாருன்னா, டே சுசாய் சிடி ஸ்கேன் ரிசல்ட் வாங்க போயிட்டு இருந்த சமயத்துல நாங்க சும்மா சொசைட்டியை பத்தி பேசிட்டு இருந்தோம்டா அப்படின்னு சொன்னோன்னு ஜியாங்ஜியாக்கு நோயெல்லாம் எதுவும் இல்லைன்னு தெரிஞ்சோன்னுதான் கூரானுக்கு ஓரளவு ரிலீவே ஆகுது. இங்க கட் பண்ணா ஷாங்லூராங் சுசாய் அபார்ட்மெண்ட் கிட்ட வந்துட்டோன்னு அவங்கள தனியா லிஃப்ட்ல ஏத்தி விட்டு, சரி நீ பத்திரமா போய்க்கோ, என்னோட டாக் தனியா இருக்கு நான் அதை போய் பாக்குறேன்ட்டு கிளம்பிடுறான். சுசாயோ அவங்க வீட்டுல செம்ம கோவமா ஷாங்லூராங்க திட்டிட்டு இருக்காங்க, ஒரு கர்ட்டசிக்கு கூட வீட்டுல வந்து விடாம அவன் டாக் காத்துட்டு இருக்குன்னு போயிட்டான் பாருன்ட்டு. அந்த நேரம் பார்த்து ஷாங்லூராங் காலிங் பெல் அடிக்க, என்னடான்னு பார்த்தா ஷாங்லூராங் அவங்களுக்காக டிஃபன் வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்கான். ஏன்னா ஹாஸ்பிட்டல் அவங்க பசியா பசிக்குதுன்னு சொன்னாங்க இல்லையா, அதை ஞாபகம் வச்சு வாங்கிட்டு வந்திருக்கான். உடனே சுசாய் கொஞ்சம் ஜெல்லி எடுத்து அவனுக்கு கொடுக்குறாங்க, நான் எப்பயும் சோகமா இருக்கும்போது ஜெல்லி சாப்பிடுவேன்னு சொல்லி. அப்படியா சரி ஓகே ஓகே சரி நாளைக்கு ஸ்கூலுக்கு எத்தனை மணிக்கு கிளம்புவேன்னா, நீ ஏன்டா அதை கேட்கறேன்னா, இல்ல உனக்கு கால் சரியாகிற வரைக்கும் நானே தினமும் உன் கூட ஸ்கூலுக்கு வரேன்றான். நிஜமாவா அப்படின்ட்டு சுசாய்க்கு செம்ம ஹாப்பி. அடுத்து என்னாச்சுன்றத நெக்ஸ்ட் பார்ட்ல பார்ப்போம். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.